Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய DIY ரோஸ் பவுடர் வந்து எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாவது பிம்பிள் ஆக்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து க்யூர் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பவுடர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து கடையிலையுமே வந்து காசு கொடுத்து வாங்கலாம். அப்படி நீங்கள் வாங்கும்போது கடையில் வந்து இதோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்குமா என்னன்னு வந்து தெரியாது. ஆனால் இதை நீங்கள் வீட்டிலே பண்ணும்போது 100% வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இதில் வந்து இருக்காது. நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்டிலேயே பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ரொம்பவே நல்லது. அப்புறம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குன்னு வந்து ஒரு 10 பன்னீர் ரோஸு வந்து எடுத்து அதை ட்ரை பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீரை வந்து நீங்கள் மார்னிங் வெயில் அண்ட் ஈவினிங் வெயில் இந்த ரெண்டுலேயும் மட்டும் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா காஞ்சிருக்கணும். எந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் கைட்ட தொடும்போது வந்து அது ஒரு மாதிரி நொறுங்குற சவுண்டு மாதிரி கேட்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு நல்லா க்ளீனாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, காய வச்சு எடுத்தது, அதை ஃபுல்லாத்தையுமே வந்து நல்லா போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லா கிரைண்ட் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ வந்து நான் எடுத்ததை வந்து நான் வந்து சலித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் வந்து எப்படியும் வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா சலித்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை சலிக்கும் போதே பாருங்களேன், இதில் வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்குலாம் இல்லாமல் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் நேச்சுரலாகவே ஒரு ஆயில் இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணும். ஆயில் ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே வந்து இதை தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க எல்லாருமே இதை தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் சரி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் சரி அதிகமாகவே இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனாக மாற்றி கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னில் வந்து ஏதாவது ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் க்யூர் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சலித்து எடுத்துமே பார்த்துட்டு அதில் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் குளிக்கும் போது நல்லா ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு ஒரு பேக் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் காமிச்சிறேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த ஹனி வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பால் இருக்குது அப்படின்னா பால், இல்லைன்னா தயிர், இல்லைன்னா வந்து ரோஸ் வாட்டர், இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு பேக் டைப்புக்கு வந்து நீங்கள் வந்து கிளறிக்கோங்க. இது கூட வந்து ஆலோவேரா ஜெல்லும் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பேக் யூஸ் பண்ணும்போது உங்களோட பிம்பிள்ஸ் ப்ராப்ளமும் க்யூர் ஆகும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னும் வந்து நல்லாவே க்ளோவாகும். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு பேக் டைப்புக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த பேக்கோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஆக்னியையும் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவனாக மாற்றி கொடுக்குறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா கூட அதையுமே வந்து ஈவனாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரோஸ் பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கனால அது வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா ஈவனாக மாற்றி பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஹனி வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே மாய்ஸ்சர் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோவையும் கொண்டு வரும். பால் வந்து இது கூட ஆட் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே சாஃப்டன் பண்ணுறதுக்கு இந்த பால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஆலோவேரா ஜெல் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே க்ளோ பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து இந்த ஆலோவேரா ஜெல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதை எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சேர்த்தே நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நல்லாவே பார்த்துருப்பீங்க. இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். இந்த ரோஸ் பவுடரில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் விட்டமின் சியும் இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே க்ளோ பண்ணுறதுக்கு இந்த பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை வந்து
எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா பவுடரில் வந்து ஒரு விதமான நேச்சுரல் ஆயில் அதில் இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் பேக் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து வராது. இந்த பேக்கை வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் என்னோட ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்குது, சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னும் சரி நல்லாவே சாஃப்டாகவும் ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னையும் நல்லாவே ஒயிட்டன் பண்ணியும் கொடுக்கும். ஆக்னி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் கூட கியூர் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். Keep watching, keep supporting. See you next video. Take care. Bye bye.